சந்த கோடி கோடி புக சந்த கோடி கொஞ்சம் தடவு தடவு புக சொந்த கோடியா சந்த கோடி கோடி புக சந்த கோடி கொஞ்சம் தடவு தடவு புக சொந்த கோடியா கைய வச்சா நிஜ புள்ளே கையா நீ ரெண்டு முழுத்தனா பாய போடையா சண்டு வந்துச்சா தள்ளி படமையா ரெண்டு முழுத்தனா பாய போடையா சண்டு வந்துச்சா தள்ளி படமையா கொஞ்ச நேரம் என்ன ஐயா கொஞ்ச நேரம் ஐயா ஐயா கொஞ்ச நேரம் சந்த கோடி கோடி புக சந்த கோடி கொஞ்சம் தடவு தடவு புக சொந்த கோடியா சந்த கோடி கோடி புக சந்த கோடி கொஞ்சம் தடவு தடவு புக சொந்த கோடியா கைய வச்சா நிஜ புள்ளே கையா வெல்கம் டு தி ஷோ. இது ஆஹா மாமியார். ஹோமர் மஹால். இன்னைக்கு நம்மள மாதிரி சண்டை போட்டுக்காம ரொம்ப அன்யூன்யமா ரொம்ப அன்பா வந்து ரொம்ப புரிதலோட ஒரு அழகான ஃபேமிலி வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them. சதீஷ் அண்ட் ஃபேமிலி. அடுத்தபடியா நம்ம ஷோல வந்து கலக்கு 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 கலக்குன்னு கலக்க போற ஃபேமிலி பிரசன்னா அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. Let's welcome Mowli and family. என்ன நாளை என்ன தினசரி அதே காலை என்ன மாலை என்ன மாற்றம் இல்லையே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வெல்கம் டு அஸ் தி ஃபேமிலி. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோட ரொம்ப அழகா இருக்கீங்க, ஒற்றுமையா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த ஒற்றுமை எல்லாம் நிகழ்ச்சி விட்டு போகும்போது எதிர்பார்க்காதீங்க. நாங்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ எங்களால அந்த அளவுக்கு பண்ணி சண்டை பிடிச்சு விட்டுருவோம். உங்க ஒற்றுமையில அங்கங்க குண்டு வைப்போம், அணுகுண்டு வைப்போம், துப்பாக்கியில சுடுவோம். ஆனா வந்து கடைசியில வந்து உங்க பாண்டிங்க வந்து நாங்க செக் பண்ணுவோம் இன்னைக்கு. ஓகே? போகும்போது வந்து நாங்க அடிக்க மாட்டோம், உங்க வைஃபே அடிப்பாங்க அந்த அளவுக்கு. ஆமா, அதுவும் எஸ்பெஷலி கணவர்மார்களுக்கு வந்து அதிகமான டாஸ்க் நாங்க வச்சிருக்கோம். ஆமா, கேட்டுக்கோங்க கணவன்மார்களே, கேட்டுக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க. உங்க சட்ட கலர்லயே ஒரு ஜூஸ்லாம் வச்சிருக்கோம். கூல், ரிலாக்ஸா இருங்க, இப்படியே விளையாடுறோம். இங்க உள்ள வரும்போதே பேசிக் ரூல் என்ன அப்படின்னா கூச்சம், நாச்சம், மான, ரோசம், வெக்கம், ஈனம் நாங்கெல்லாம் எதுவுமே இல்லாம இருக்கோம். பாத்தீங்களா? இதே மாதிரி எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்ப நீங்க எல்லாம் குழந்தைங்க, ஒரு 20, 30, 40 வருஷம் பின்னாடி போயிருங்க, 10 வயசு பசங்க என் கூட விளையாடுறீங்க. கூல், விளையாட போலாமா? ஓகே, லெட்ஸ் ப்ளே. இருக்கோ ரெடியா? வெடிப்போம், வெடியா? ஓகே, இந்த முதல் சுற்று நீங்க எப்படி விளையாடணும்னு பாத்தீங்கன்னா, மருமகளுடைய கண்ணெல்லாம் நாங்க கட்டிடுவோம். சோ இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து நிற்க வச்சிருவோம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொன்ன உடனே யார் முதல்ல போயிட்டு அந்த சேர்ல உட்காராங்களோ அவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் தருவோம். சேர்ல உட்கார்ற அந்த டீமுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் மாமியார் 2 பேருக்குமே நாங்க ஒரு விஷுவல் போடுவோம். அந்த விஷுவல் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய நேரம் பாத்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ். 10 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க பதில்கள் சொல்லிடணும். அப்படி நீங்க சரியா சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு +100. ஆக மொத்தம் ஒரு வாய்ப்புக்கு நீங்க 200 பாயிண்ட் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் முக்காவாசி இது வந்து உங்க மனைவியை நம்பி தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க போய் சீட்ல உட்காந்தாதான் உங்களுக்கு கேள்வி. ஸோ ஆஸ் யூஷுவல் கண்ட்ரோல் வீட்டுல மனைவி கிட்ட இருக்க மாதிரி இந்த கேம்லயும் மனைவி கிட்ட தான் இருக்க போகுது. ஸோ உங்க மனைவி எல்லாம் நல்லா வாழ்த்தி நல்லபடியா அந்த கண்களை கட்டி அப்படியே அனுப்பி விடுங்க பாப்போம்.
எல்லாமே வந்து கண்களை கட்டிக்கொண்டு தயாராக உள்ளார்கள் அந்த பாக்ஸில். Your time starts now. Come on. கண்டாங்க கரெக்டா மிஸ்ஸஸ் பிரசன்னா. தெய்வங்களே சேர் இட்டு ஒதுக்கிறதோட நிறுத்திங்க. சேர் நினைச்சு போற போகல என்ன வச்சுட்டு போயிடாதீங்க. ஓகே மிஸ்ஸஸ் பிரசன்னா உட்கார்ந்தனால உங்களுக்கு கம்பெனி சார்பா 100 பாயிண்ட் ஜோரா கை தட்டிங்க. பிரசன்னா உங்களுக்கான கேள்வி இதோ. இந்த படத்தின் பெயர்கள் என்ன? Your time starts now. 5 4 3 2 1 டைம் அப். ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு திரைப்படம் இது. இது ஐ ராவணன். டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க சொல்றீங்க. சோ Okay. ராவணன் அண்ட் ஐ இத நீங்க சொல்லிட்டா உங்களுக்கு தெரியுது. ஒரு படம் கூட சொல்லிருக்கலாம். ஒன்னு சொல்லிருந்தாலும் 50 மார்க்ஸ் கிடைச்சிருக்கும். சரி அடுத்த ரவுண்டுக்கு இந்த மாதிரி கரெக்டா விளையாடுங்க. இந்த ரவுண்ட்ல இருந்து 100 பாயிண்ட் மிஸ்ஸஸ் உட்கார்ந்ததனால வாங்குறீங்க. சோ மிஸ்ஸஸ் பிரசன்னா உங்க சீட்ல இருந்து எழுந்துக்கலாம். எஸ் உங்களுக்கான இரண்டாவது வாய்ப்பு இதோ. And your time starts now. மிஸ்ஸஸ் மௌலி சேர்ல உட்கார்ந்ததுக்காக 100 பாயிண்ட்ஸ் நாங்க தரோம். அண்ட் மிஸ்டர் மௌலி உங்களுக்கான கேள்வி. மௌலிக்கான கேள்வி அவர் கரெக்டா சொல்றாரா பாப்போம். இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன? Your time starts now. கட்டுறது கையளவு கல்லாது உலகளவு. கட்டுறது கையளவு கல்லானது உலகளவு என்பது சரியான விடை. கங்க்ராச்சுலேஷன் 200 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. வெல் டன். அண்ட் மிஸ்ஸஸ் மௌலி நீங்க சேர் விட்டு எழுந்துக்கலாம். Your time starts now. மிஸ்டர் சதீஷ் வந்து சேர்ல உட்கார்ந்திருக்காங்க. நீங்க 100 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்றீங்க. ஓகே சோ மிஸ்டர் சதீஷ் உங்களுக்கான கேள்வி இதோ. இந்த காட்சியில் பேபி நைனிகா சொல்லும் பஞ்ச் டயலாக் என்ன? Your time starts now. Come on. தெரி பேபி. தெரி பேபி. சூப்பர். தெரி பேபி என்பது சரியான விடை. உங்க பேபி உட்கார்ந்ததுக்கு 100 பாயிண்ட். நீங்க சித்ராவை பார்த்து தெரி பேபின்னு சொன்னதுக்காக அடிஷனல் 100 பாயிண்ட். மொத்தம் 200 பாயிண்ட். ஓகே சோ உங்களுக்கான நாலாவது ஆப்ஷன் இப்போ. ப்ளீஸ் கமல் அதே மாதிரி உங்களோட செயலை சிறப்பா செஞ்சிருங்க. And your time starts now. ஏங்க இந்த வாட்டி கரெக்ட்டா சொல்லுங்க. ஏங்க அடி வாங்குவீங்க அப்படியே. ஏறி சொல்லுங்க. ஓகே பிரசன்னா மிஸ்ஸஸ் பிரசன்னா வந்து சீட்ல உட்கார்ந்திருக்காங்க. 100 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்றாங்க. சோ மிஸ்டர் பிரசன்னா உங்களுக்கான கேள்வி இதோ. இந்த பிக்சர்ல சிவாஜி சார் பேசின டயலாக் என்ன? Your time starts now. பராசக்தி ஏதோ ஒண்ணு சொல்லு. பராசக்தி டயலாக் ஒரு 2-3 வார்த்தை கரெக்டா சொன்னா கூட பாயிண்ட் கொடுத்துருவோம். 5 4 சொல்லுங்க ஒண்ணு. 2 இந்த நாட்டில் கல்யாணி புஞ்சிச்சி டைம். எனக்கு மட்டும் ரொம்ப டஃப்பா வருது. டஃபா இல்லங்க வருது. ரொம்ப ஈஸிங்க. இந்த வாய்ப்புக்கு வந்து அவங்க உட்கார்ந்து இருக்க கூடாது. இது இயற்கை விதித்த விதி. வேற யாருன்னா உட்கார்ந்து அவங்களுக்கு போயிருக்கும் ஆப்வியஸா. நீங்க சொல்லுங்க. வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினேன். அதை விட வந்து ரொம்ப ஹிட்டான ஒரு டயலாக் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றங்கள் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. அது பெரிய டயலாக். அது நமக்கு சொல்ல தெரியலனாலும் ஓடினேன்னு சொல்லி மார்க் கொடுத்திருப்போம். டன் கிரேட்ங்க. மிஸ்ஸஸ் பிரசன்னா கரெக்டா உட்கார்ந்தாங்க. பிரசன்னா கோட்டை விட்டாரு. மிஸ்ஸஸ் பிரசன்னா வந்து அவரை கவனிச்சுங்க. எத்தனை தப்பா சொல்லிருக்காரு? 2. அப்ப 2 பனிஷ்மென்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? மிஸ்ஸஸ் மௌலி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஐயோ என்னமோ படுத்தி நாங்க கரெக்டா இருக்கோம். சீட்ல உட்காந்துட்டீங்க. அதுக்காக உங்களுக்கு 100 மார்க் குத்துட்டோம். இப்ப இதுக்கு மேல எங்களால முடியாது. உங்களுக்கான கடைசி ஆப்ஷன் மௌலி ராஜா என்ன சொல்லி பார்த்து விடுமா. ஓகே இந்த காட்சியில வடிவேல் கிட்ட வந்து ரஜினி வந்து பேய் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிகுறி எல்லாம் சொல்லுவாரு தெரியுமா? அது என்ன அறிகுறிகள்? Your time starts now.
முருகேசா. அப்படியே காத்துல அப்படியே மல்லிப்பூ வாசம் வீசும். அப்படியே சேலை ஆடுற மாதிரியே இது இருக்கும். அப்புறம் அப்படியே சில சில சிலன்னு கொலுசு சவுண்ட் கேட்கும். அப்புறம் இது பேய் வரதுக்கான அறிகுறி மாதிரி நீங்க யோசிக்கலையா? வேற ஏதாவது யோசிக்கல? தூரத்துல நாய் ஊன்னு கத்துற ஓல கத்தும். அப்புறம் ஊன்னு கத்தும் என்பது சரியான விடை. ஆனா அதுல அப்படி சொல்லவே கூடாது. அதுல கிக்கே இல்ல பத்தியா? காத்துல அப்படியே கதவு அப்படி வீசும். தூரத்துல எங்கேயோ வெள்ளையா காத்துல மல்லிகைப்பூ வாசனை வாசனை வருதா? வருதுமா, வருது. அப்படியே காதுல பத்தினா சிலங்கு சத்தம் கேக்குதுமா, கேக்குது. தூரத்துல அப்படியே ஒரு புகை மண்டலமா கிளம்பும். கிளம்புதுமா, கிளம்புது. இந்த மாதிரிதான் சொல்லுவாருன்னு சொல்ல வந்தாங்க நான். கரெக்ட்ல? சரி, ஓகே, இதுதான் அவர் வந்து சொன்ன டயலாக். ஓகே, சோ மௌலி ரொம்ப ரொம்ப நல்லா வந்து நீங்க டயலாக் சொன்னீங்க. பட் ஆனா கொஞ்சம் உங்களோட ஸ்டைல்ல நீங்க வந்து டயலாக் சொல்லிருந்தீங்க. சோ உங்களுக்கு கிடைத்த பரிசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்றீங்க. கங்க்ராட்ஸ். ஆனா மௌலி பொறுத்த வரைக்கும் பக்காவா அவங்க மிஸ்ஸஸ் உட்கார்ந்த 2 ஆப்ஷனுமே கரெக்டா யூஸ் பண்ணிட்டாரு. சோ உங்களுக்கான 5 வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. முதல் சுற்றை பொறுத்த வரைக்கும் செம்மையா விளையாண்டீங்கப்பா. அப்பா இது வரைக்கும் எங்களுக்கு மூச்சு வாங்கிட்டே இருக்கு. நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றது பார்க்கலாம். மௌலி அண்ட் ஃபேமிலி நீங்க 400 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. பிரசன்னா அண்ட் ஃபேமிலி நீங்க 200 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. அதுல 400 வாங்க வேண்டியது 200 அவர் விட்டாரு. நீங்க கொட்ற நீங்க ஒரு ஓங்க ஒரு கொட்டு கொட்டுருங்க. ஓகே சரி. கேக்கணும் சவுண்ட். லாஸ்டா போட்டு கொடுக்கலாம் இப்ப. வாங்கிடுங்க. கணக்கு அப்பவே முடிச்சிடலாம். போதும். ஓகே. ஓகே சதீஷ் அண்ட் ஃபேமிலி நீங்களும் 200 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. இப்ப 2வது ரவுண்ட்ல இருக்கோம். 2வது ரவுண்ட்ல வந்து எல்லாரும் ஒரு சாக்கு பையில போட்டு மண்டையில ஏதோ கொண்ட வச்சிருக்கோம் அப்படின்னு பாக்குறீங்க. அது வந்து முயல் கெட்டப். எங்க கம்பெனில இருக்கிற காசுனால இந்த கெட்டப் தான் வாங்க முடிஞ்சது. அதனால அட்ஜஸ்ட் பண்ணீங்க. எஸ், நம்ம என்ன விளையாட போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு முயல் குட்டியா இங்க இருந்து டைம் ஸ்டார்ட்ஸ்னாவும் நாங்க சொல்லுவோம். இங்க இருந்து ஓடி போயிட்டு அந்த பவுல் இருக்கு இல்லையா, நிறைய பொரி இருக்கு. அதுல 10 திராட்சை பழம் இருக்கு. சோ பொரியெல்லாம் ஃபூன்னு ஊதிட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய 10 கிரேப்ஸ் நீங்க என்ன பண்ணணும், வாயாலே கவி கவி சாப்பிட்டுட்டு 60 நொடிக்குள்ள இங்க வந்து சேர்ந்துடணும். அப்படி நாங்க வந்து ஒரு 5 திராட்சை பழம் தான் சாப்பிட்டுருக்கோம் 60 நொடிக்குள்ள அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அப்படியே நீங்க வந்துடணும். அதாவது 5 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி நாங்க வந்து ரிமைண்ட் கொடுப்போம். அப்ப நீங்க வந்து நாங்க சொல்லும் போது நீங்க கிளம்பி வந்துடணும். சோ டோட்டலா 60 செகண்ட்குள்ள யார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் திராட்சை பழம் சாப்பிடுறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்தா 600 பாயிண்ட்ஸ், செகண்ட் பொசிஷன்ல வந்தா 400 பாயிண்ட்ஸ், லீஸ்ட்ல வரவங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். முயல் குட்டிங்களை பார்க்கும்போது ரொம்ப அழகான முயல் குட்டிங்களா இருக்குல்ல. இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்னா நீங்க என்ன பேர் வைப்பீங்க? ஆல்ரெடி நான் செல்லமா சின்னு தான் கூப்பிடுவேன். சின்னுவா? சின்ன குட்டி இல்ல, கொஞ்சம் காமெடியா வைங்க. காமெடியா காமெடியா மொசக்குட்டி தான் வைக்கணும். மௌலி வீட்டு குட்டி பாத்தீங்கன்னா மொசக்குட்டி அப்படின்னு மௌலிய ஒத்துன்னு இருக்காரு. சூப்பரே. ஓகே, அடுத்தபடியா பிரசன்னா வீட்டு குட்டி. இல்ல முயல் கெட்டப் நல்லா இருக்கு. சும்மா பொய் எல்லாம் சொல்ல சரி, கூடாது. அவங்க மொசக்குட்டின்னு வச்சாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது காமெடியா பேர் வைங்க. இல்ல நான் வந்து பபுளு குட்டினா எப்பவுமே வந்து பப்ளு குட்டி. பபுளு குட்டி இது பண்றது. ஓகே. ஓகே, பப்ளு குட்டி. சோ அடுத்தபடியா சதீஷ் அண்ட் ஃபேமிலி. சதீஷ் கிட்ட நிறைய எதிர்பார்க்கறேன். என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒரு வித்தியாசமான என்ன பேரா? பெரிய குட்டின்னு தான் வைக்கணும். பெரிய முயல் குட்டி. பெரிய முயல். நேர்மையான ஆன்சருங்க. இப்பதான் எதிர்பார்க்க. பிரச்சனை இன்னொரு வாய்ப்பு எடுத்துக்கிறீங்களா? சொல்றாங்க கூட சொல்லுங்க, பரவாயில்ல. அதெல்லாம் இல்ல. இல்ல நல்ல ஓகே. சோ பெரிய குட்டி இங்க இருக்காங்க, பப்ளு குட்டி இங்க இருக்காங்க, மொச குட்டி இங்க இருக்காங்க. இந்த 3 முயல் குட்டிங்களும் வந்து இங்க என்ன வேலை பண்ண போகுது அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் ப்ளே மோதி பாரு. ஏன் மருமக ஸ்டார். இந்த 3 முயல் குட்டில எந்த முயல் குட்டி முதல்ல வந்து விளையாட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மௌலி வீட்டு குட்டி மொச குட்டி. வாங்க. மொசக்குட்டி, நீங்க வந்து 60 செகண்ட்ஸ்ல அங்க இருக்கக்கூடிய 10 திராட்சையும் நீங்க சாப்பிட்டுடணும். சாப்பிட்டுட்டு பேக் வந்துடணும். ஓகேவா? Your time starts now. Come on. ஊதுங்க, தூரம் இருந்து ஊதுங்க. தெரிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க, அப்புறம் ஊதுங்க. ஊதுங்க, தூரம் இருந்து ஊதுனா உங்களுக்கு தெரியாது. அப்பா பெரிய திராட்சையை போட்டு வச்சுட்டு இருக்கீங்கப்பா. இங்க வாங்களேன். ஊதுங்க 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 ஊதுங்க. தூரம் இருந்து ஊதுங்க. எடுங்க எடுங்க. 30 செகண்ட் ஆயிடுச்சு. மௌலி வீட்டு முயல் பார்த்து அந்த பொரியை சாப்பிடாதீங்க, அது பேட் பொரி. செகண்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இதான் லாஸ்ட். எடுத்துட்டு ரிட்டர்ன் 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 டைம் ஆயிடுச்சு.
பாத்து ஓகே சோ மொசக்குட்டி 1 மினிட்ல நீங்க 5 திராட்சையை சாப்பிட்டுருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். வெல் டன். அப்படியே குச்சி குச்சின்னு உங்க இடத்துக்கு போங்க பாப்போம். பட் இதே மாதிரி உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு கெட்ட போடணும்னா நீங்க என்ன கெட்ட போடணும்னு ஆசைப்படுவீங்க? சிங்கம். சிங்கமா? அவரே சிரிக்கிறாரு. சோ அதுக்காக தான் தாடி தான் வளர்க்குறீங்களா சார்? இல்ல அப்படியே எல்லாம் அந்த கட்டு வரணும்ன்றதுக்காக? தாடினா ரொம்ப பிடிக்கும் அதனால தான். சோ நெக்ஸ்ட் இந்த விளையாட்டை விளையாட போறது மிஸ்ஸஸ் பிரசன்னா. பப்ளு குட்டி, பிரசன்னா வீட்டு முயல் குட்டி. வாங்க பப்ளுமா. Your time starts now. தூரம் ஊதுங்க. 4 20 செகண்ட் ஆயிருக்கு. ஃபாஸ்டா சாப்பிடுறீங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. சாப்பிடு. 40 செகண்ட் ஆயிருக்கு. 40 செகண்ட் ஆயிருக்குது. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஃபாஸ்டா. ஐயா இந்த சிஸ்டம் போய் எவ்வளவு ஸ்பீடா சாப்பிடுவேன். 50 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் 10 செகண்ட். இப்போ ரிட்டர்ன் போங்க. ஓகே குட். சோ பிரசன்னா வீட்டு குட்டியான பப்ளு குட்டி அவர்களே, நீங்க 60 செகண்ட்ஸ்க்குள்ள 9 திராட்சையை சாப்பிட்டுருக்கீங்க. ஏ! வெல் டன். ஜஸ்ட் ஒரே ஒரு திராட்சை போனா போட்டோன்னு விட்டு வச்சீங்களா அடுத்த டீமுக்கு? டைம் முடிஞ்சிருச்சு. டைம் குடிச்சா அதையும் சாப்பிட்டுருப்பீங்க. ஓகே, அதனால தான் கொடுக்கறது இல்ல. நீங்க உங்க இடத்துக்கு போலாம். அடுத்ததாக நாம் எல்லாம் மிகவும் எதிர்பார்க்கும் சதீஷ் வீட்டு பெரிய முயல் குட்டி வர போகிறார். உங்கள் 10 திராட்சை போதுமா? இன்னொரு 20 30 நெக்க சொல்லாமா? அதுவே சாப்பிடுறேனா தெரியாது. அதுவே சாப்பிடுறேனா தெரியாது என்ற தன்னடக்கத்தோடு பேசும் பெரிய முயல் குட்டியே வருக வருக. சதீஷ் வீட்டு கனத்த முயல் குட்டி அவர்களே, சோ நீங்க அப்படியே ஓடி போயிட்டு 10 திராட்சையை சாப்பிடணும். ஆமா, 10 குறையாம வந்தீங்கன்னா நமக்கெல்லாம் அது மானக்கேடு இழுக்கு நம்ம பரம்பரைக்கே. ஓகேவா? சுனாப்பானா ரெடியா? The time starts now. போதும் ஊதுங்க. ஐயோ ஒரு பறக்க சாப்பிடுறாரு. நான் பக்கத்துல இருக்கேன் அக்கா. இருபத்தஞ்சு செகண்ட் ஆயிருக்குது. அக்கா நான் பாவங்க அக்கா. அக்கா கரை வச்சு ஐயோ முடிச்சா ஓடுங்க. அதாவது அவங்களுடைய இந்த பவர், அவங்களுடைய இந்த ஸ்ட்ரென்த் அதெல்லாம் எப்படி காமிச்சாங்கன்னா ஓடி போய் பொறி பறக்க ஒரே ஒரு ஊது எல்லா பொரியும் காணாம. அவங்களுக்கு வந்து 10 திராட்சை பத்தாதுன்ட்டு கரெக்டா பாதி செகண்ட்லயே 10 திராட்சை காலி பண்ணிட்டாங்க. 38 செகண்ட்ல 10 திராட்சை சாப்பிட்டாங்க. ஓகே, சோ இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு சதீஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுடைய அம்மா அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். உங்களுக்கு நாங்க ஒரு சாங் போடுவோம். இதுல நீங்க டான்ஸ் ஆடணும். முயல் குட்டிகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகா வந்து விளையாடுனீங்க. உங்களுடைய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மௌலி அண்ட் ஃபேமிலி நீங்க 200 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. பிரசன்னா அண்ட் ஃபேமிலி நீங்க 400 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சதீஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க அபாரமா
தாங்க ஜெயிச்சிருக்கீங்க. 600 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். ஸோ வழக்கமாக ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பரிசு கொடுப்போம். அந்த மாதிரி வந்து ரொம்ப கேவலமான ஆட்கள் நாங்கள் இல்லை. நாங்கள் தோத்தால பரிசு கொடுப்போம். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கடைசியில் வந்த மௌலி அண்ட் ஃபேமிலிக்காக ஜோதிலட்சுமி யூஸ் பண்ண சோப்பு டப்பா. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அக்கா ரொம்ப நல்ல அக்கா, சரிங்களா? பிரசன்னா ரொம்ப எக்ஸைட் ஆறாரு. நீங்க தோத்துட்டு சோப்பு டப்பா வாங்கிக்கிறீங்களா பிரசன்னா? 200 பாயிண்ட் குத்தா சோப்பு டப்பா குத்துருவோம். அடுத்தது தோக்கும் போது எப்படினாலும் கொடுப்பீங்க. 200 பாயிண்ட்டுக்கு சோப்பு டப்பாடா கொடுக்க முடியும். சோப்பு டப்பா வேணுமா வேண்டாமா? வேண்டாம். சரி, நம்ம மௌலிக்கே கொடுத்துருவோம். அவர் தான் டிசர்விங் கேண்டிடேட். வீசெல்லாம் வர ரப்பா ஆழ்த்து வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம 3வது ரவுண்ட்ல இருக்கோம். இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நாங்க உங்ககிட்ட 8 கேள்வி நாங்க கேட்போம். சோ நான் கேள்வி கேட்ட உடனே பஸ்ஸரை பிரஸ் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா மாமியார் தான். பட் பதில் சொல்ல வேண்டியது மருமகள். பட் உங்களுக்குள்ள எந்த விதமான கனெக்ஷனுமே இருக்காது. மாமியார் பஸ்ஸை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா மருமக வந்து ஆன்சர் கரெக்டா சொல்லணும். கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி சார்பா 100 பாயிண்ட் கொடுப்போம். இன்கேஸ் கரெக்டா சொல்ல தப்பா சொல்லிட்டீங்க, இல்லைன்னா பேபேன்னு திருவிழாவில் காணாம போன குழந்தை மாதிரி மூச்சிங்கன்னா கம்பெனியில வந்து உங்களுக்கு 100 மார்க் மைனஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற இந்த பச்சை கலர் பேட் ஜூஸ், அது பேர் பாவக்காய் ஜூஸ்னு வச்சிருக்கிறோம் சும்மா உலக கட்டிக்கு. அந்த ஜூஸை வந்து உங்க வீட்டுக்காரர்கள் கல்படிக்கணும். ஒரு தப்பான ஆன்சருக்கு 1 கிளாஸ் ஜூஸ் குடிக்கணும். புரியுறதா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, லெட்ஸ் ப்ளே. அடிப்பேன் சொல்லி ஏன் மருமக கில்லி. நான் உங்ககிட்ட 8 கேள்வி கேட்க போறேன். ஆனா அதுல முதல் கேள்விக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா, 1 கிளாஸ்ல ஜூஸ் வச்சிருக்கோம். ஆனா அதுக்கு 2 ஸ்ட்ரா வச்சிருக்கோம். நீங்க 2 பேர் லவ்வர்ஸ் மாதிரி வந்து அந்த ஜூஸை உரிய போறீங்க. ஓகேவா? நான் கேள்வி கேட்ட உடனே நீங்க அந்த ஜூஸை குடிச்சிட்டு இமிடியேட்டா நீங்க வந்து பட்டனை பிரஸ் பண்ணணும். ஓகேவா? பயப்படாதீங்க. அது மேங்கோ ஜூஸ் தான், நல்ல ஜூஸ் தான். உங்க வீட்டுக்காரல எவ்வளவு கேவலமா உங்களுக்கு பட்ட பேர்ல வச்சாங்க. பழி வாங்கறதுக்கான தக்க சமயம் இது. உங்களுக்கு முதல் கேள்வி, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லியவர் யார்? பட்டனை பிரஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசன்னா அண்ட் ஃபேமிலி. பட் முதல்ல குடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா மௌலி அண்ட் ஃபேமிலி. ஏன் பட்டனை பிரஸ் பண்ண முடியல உங்களால? இல்ல அப்படி தேடுறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. சோ பிரசன்னா அண்ட் ஃபேமிலி நக்கீரன் என்பது சரியான விடை. ஸோ கரெக்டாக ஜூஸை குடிச்சு கரெக்டாக பட்டனை கரெக்டாக பதில் சொன்னதுனால கம்பெனியில இருந்து உங்களுக்கு 100 பாயிண்ட் கொடுக்குறோம். உங்களுக்கான 2வது ஆப்ஷன், மாமியார்லாம் பஸ்ஸில் கரெக்டாக கை வச்சுங்க. சுவிட்சில் கேள்வி கேட்கவா? உச்சி முதல் வேர் வரை முழுவதுமாக பயன்படக்கூடிய ஒரு மரம். சதீஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. வாழைமரம். வாழைமரம் என்பது சரியான விடை. உங்களுக்கான 3வது கேள்வி, சுத்த பொய் அப்படின்றத வந்து பேச்சு வாக்கில் நம்ம எப்படி பேசுவோம்? நார்மலா சொல்லுவோம். சுத்த பொய் சொல்றான்னு சொல்ல மாட்டான், வேற வார்த்தை சொல்லுவோம். சுத்த பொய் சொல்றான். பேசாதீங்க. உடார் விடாத என்பது தவறான விடை. சுத்த பொய்க்கு என்ன சொல்லுவாங்க லோக்கல்ஸ்லாங்களா? பச்சையா புழுறான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை பொய் என்பது அதை விட லோக்கலா இது. நாங்க எதிர்பார்த்த லோக்கல் பச்சை பொய் தான். பட் இருந்தாலும் நீங்க தவறா சொல்லிட்டீங்க. கம்பெனில இருந்து 100 மார்க் புனிட்டோம். மற்றபடி சதீஷ் இப்போ வந்து அந்த கால்ப் ஜூஸை வந்து குல்பா குடிக்க போறாரு. அடியே இவளே, அடியே வாழ்க்கை பழக்க பிறந்தவளே, அடியே அழகே, என்னவே நான் சொல்லிட்டு பறந்தவளே, பொண்ணுங்களை எல்லாம் திட்டுமாங்க பத்தியா? சதீஷ் வந்து கோத்து விட்டு கசப்பா இருக்குதா அப்படின்றாரு. உங்களுக்கான 4வது கேள்வி, படையப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணன் ரஜினியிடம் பார்த்து பேசும் ஃபேமஸ் டயலாக் என்ன? Your time starts now. பிரசன்னா and family. அம்மா அமிகிட்ட நிக்கூடாது. இங்க இருக்கு மறந்துட்டேன். அங்க இருக்கு மறந்துட்டீங்களா? கொஞ்சம் டைம் எடுத்துங்க. ஆனா இப்ப கவுண்டிங் எண்டுவோம். 5 4 3 2 1 இந்தா அவுட்டே. அது என்ன டயலாக்னு பாத்தீங்கன்னா, வயசானாலும் இன்னும் ஸ்டைலும் உன் அழகும் உன்னை விட்டு போகல. அப்படியா? சரி போதும் வா, அந்த டயலாக் சொல்லி காமிச்சேன். இதுதான் டயலாக். இத வந்து நீங்க தப்பா சொன்னதுனால கம்பெனில இருந்து 100 பாயிண்ட் புடிங்கிட்டோம். அது மட்டும் இல்லாம பிரசன்னா நான் சொல்லல. வேணா இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. வேணா இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. கடல போல காதல் ஒரு சால்ட்டு வாட்டரு, அது கொஞ்சம் கரிக்கும் போதே
தவறான பதில் சொன்ன காரணத்தினால 100 பாயிண்ட்ஸ் நாங்க புடிக்கிறோம். ஓகே, உங்களுக்கான அஞ்சாவது கேள்வி. எந்த குதிரையை நம்பி ஆத்துல இறங்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க? சதீஷ் அண்ட் ஃபேமிலி. மண் குதிரை. மண் குதிரை என்பது சரியான விடை. சதீஷ் எஸ்கேப் இந்த தடவை. சரியான விடை சொன்னதுனால கம்பெனி சார்பா என்ன கொடுப்போம்? 100 பாயிண்ட்ஸ். 100 பாயிண்ட்ஸ். எங்களால் முடிஞ்சது அவ்வளவுதான் கொடுக்குறோம், வச்சுங்க. உங்களுக்கான ஆறாவது கேள்வி. பழைய சோற்றுடன் கலந்த நீருக்கு என்ன பெயர்? Your time starts now. பிரசன்னா அண்ட் ஃபேமிலி சொல்லுங்க. நீர் ஆகாரம். நீராகாரம் என்பது சரியான விடை. இப்போ கம்பெனில இருந்து 100 மார்க் கொடுக்குறோம் வழக்கம் போல. என்ஜாய். உங்களுக்கான ஏழாவது கேள்வி. அமுக்குங்கம்மா ஏதாச்சும். மௌலி அம்மா அமுக்குறாங்க, லேட்டா அமுக்குறாங்க. உள்ள பாசத்தெல்லாம் விட்டுருங்க. பட்டன் மேல கை இருக்குல்ல, நான் கேள்வி கேட்டோன்னா அப்படி அமுக்குனீங்கன்னா அதுல பச்சை கலர் பீ அப்படின்னு சவுண்ட் வரும். ஓகேவா? அமுக்குறீங்களா? ட்ரையல் பாக்குறீங்களா? அமுங்க. குட். இப்ப கேள்வி கேட்டோம்னா அமுக்கணும். ஓகே, உங்களுக்கான ஏழாவது கேள்வி. தமிழிலும் இங்கிலீஷ்லும் மாத்தி மாத்தி பேசுவார் ஒரு ஆக்டர். தமிழ்ல பேசிட்டா திருப்பி இங்கிலீஷ்ல சொல்லுவார் அதே டைலாக, இல்ல இங்கிலீஷ்ல பேசிட்டு தமிழ்ல சொல்லுவாரு. பழைய காலத்து ஆக்டர். அவருக்கு முன்னாடி மேஜர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு மேல க்ளூ கொடுக்க முடியாது. மௌலி அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. மேஜர் சுந்தரராஜன். சோ அது கரெக்டான பதில். உங்களுக்கு 100 பாயிண்ட் கொடுக்குறோம். உங்களுக்கான எட்டாவது கேள்வி. இது கடைசி கேள்வி. சரியான முறையில நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமல் வந்து ஒரு படத்துடைய ஸ்டோரி சொல்லுவார். ஒரு கதை சொல்லிட்டே வருவாரு. இந்த கட்டத்துல வந்து இந்த ஸ்டோரி வந்து இந்த படம் தான் அப்படின்னு மருமகள் கண்டுபிடிச்சா அப்படின்னு மாமியார் நினைச்சீங்கன்னா பஸ்ஸரை பிரஸ் பண்ணி அந்த படம் என்ன அப்படின்னு சொல்லலாம். கமல் முழுசா சொல்லி முடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எந்த இடத்துல தோணுதோ அந்த இடத்துல நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு பஸ்ஸரை பிரஸ் பண்ணலாம். பஸ்ஸரை பிரஸ் பண்ணி சொல்லலாம். ஓகேவா? கதை சொல்ல ஆரம்பிக்கவா? நம்ம ஹீரோ வந்து ஒரு லோக்கல் ஏரியால வந்து ஜிம்ல இருக்கிறாரு. ஜிம் கோச்சா அந்த வேலை, அந்த லோக்கல் ஜிம் காம்படிஷன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து நடுவுல வந்து ஒரு ஓகே கம் ஆன் யா சதீஷ் அண்ட் ஃபேமிலி. ஐ எப்படி சொல்றீங்க? ஐன்னு நிறைய படத்துல ஜிம்ல வராங்க. விக்ரம் ஜிம்ல கோச்சா இருப்பாரு. விக்ரம் ஜிம்ல கோச்சா இருப்பாரு. ஐ என்பது சரியான விடை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சதீஷ் அண்ட் ஃபேமிலி. புரிஞ்சுதா நான் சொல்ற கதானா? பரவாயில்ல, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பருங்க. 100 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்றீங்க. கங்க்ராச்சுலேஷன். ஓகே, சோ டோட்டலா நாங்க 8 क्वेश्चन கேட்டோம். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க நிறைய பதில்கள் சொல்லிருந்தீங்க. நிறைய பேரை பாவக்காய் ஜூஸ்ல குடிக்க வச்சிருந்தீங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் காலியாவும் இருக்கு. அது யாரோடது? மௌலி வந்து எஸ் ஐட்டார் நினைக்கிறேன். பட் பரவாயில்ல. சோ இந்த தேர்ட் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பாத்துடலாம். மௌலி அண்ட் ஃபேமிலி நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க 100 பாயிண்ட்ஸ். பிரசன்னா அண்ட் ஃபேமிலி நீங்களும் 100 மார்க் வாங்கியிருக்கீங்க. சதீஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க 200 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம 4வது ரவுண்ட்ல இருக்கோம். சோ அதுக்கு முன்னாடி வெறும் பாவக்காய் ஜூஸ் மட்டும் தானா, வேற எதுவும் கிடையாதா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றது புரியுது. ஆனா அதுதான் கிடையாது. 4 ரவுண்டுடைய முடிவுல நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா மேட்ரிமோனி போட்டோகிராஃபி வழங்கும் 10,000 வர்த் கிஃப்ட்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் இல்ல, 4 ரவுண்டு முடியல 2வது பிளேஸ் வரவங்களுக்கும் மேட்ரிமோனி போட்டோகிராஃபி வழங்கும் 5,000 rupees வர்த் கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. யாரு ஃபர்ஸ்ட் வர போறா, யாரு செகண்ட் வர போறா அப்படின்றது கண்டுபிடிக்க நம்ம 4th ரவுண்ட் விளையாடணும். ஸோ 4th ரவுண்ட் விளையாடலாமா? அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன சித்துமா? எஸ், 4th ரவுண்ட் வந்து 3 பேருமே சேர்ந்து தான் விளையாட போறீங்க. மாமியார் இங்க இருப்பாங்க, மருமகள் அங்க இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அங்க இருப்பாங்க. மாமியார் கிட்ட பாத்தீங்கன்னா 3 கிளாப் போர்ட் இருக்கும். ஒவ்வொரு கிளாப் போர்ட்லுமே வந்து திரைப்படங்களுடைய பெயர்கள் வந்து எழுதப்பட்டிருக்கும். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொன்ன உடனே மாமியார் வந்து கிளாப் போர்டு அடிப்பாங்க. அங்கிருந்து மருமகள் வந்து என்ன படம் அப்படின்றத அப்சர்வ் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட பாத்தீங்கன்னா நடிச்சு காமிக்கணும். நீங்க நடிக்கிறது எப்படி இருக்கலாம்னா, படத்தோட பேரை டைரக்டா நடிச்சு காட்டலாம், இல்ல ஹீரோ ஹீரோயினை நடிச்சு காட்டலாம், காமெடியன்ஸ் இல்ல முக்கியமான சீன்ஸ் எதுனாலும் அந்த படத்தை ஞாபகப்படுத்த விஷயத்த நீங்க நடிச்சு காட்டலாம். அங்க இருக்க உங்க வீட்டுக்காரு அது இந்த படம் தான் அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டாருன்னா அந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினோட போட்டோஸ் வந்து இந்த பாக்ஸஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் படத்தோட போட்டோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ், செகண்ட் படத்தோட போட்டோ செகண்ட் பாக்ஸ், தேர்ட் படத்தோட போட்டோ தேர்ட் பாக்ஸ். இந்த 3 போட்டோஸையும் எடுத்துட்டு போயிட்டு நீங்க அந்த போர்ட்ல வைக்கணும். இது மொத்தத்தையும் நீங்க பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு கொடுக்குற டைம் பாத்தீங்கன்னா 3 minutes. அதாவது 3 படத்தையுமே நீங்க 3 நிமிஷத்துக்குள்ள கண்டுபிடிச்சு முடிச்சிடணும். யார் வந்து சீக்கிரமா கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ், செகண்ட் வரவங்களுக்கு 400 பாயிண்ட்ஸ், தேர்ட் வரவங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து ப்ரொவைடட் நீங்க 3 படத்தையும் கண்டுபிடிச்சிருக்கணும். இன் கேஸ் ஃபர்ஸ்ட் வரவங்களே 2 படம் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா 400 பாயிண்ட்ஸ் தான் will be the highest score. ஒரு படத்துக்கு 200 பாயிண்ட், அதுதான் கணக்கு. ஓகேவா? சோ இந்த ரவுண்ட்ல வந்து யார் வேணா எப்படி வேணா டேபிள் ரொட்டேட் ஆகலாம், யார் வேணா மேல வரலாம், யார் வேணா கீழே போலாம். அதனால நல்லா விளையாடுங்க. இந்த ரவுண்ட முதல்ல விளையாடுறது யார் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி லீடிங்ல யார் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3 ரவுண்டோட முடிவுல மௌலி அண்ட் ஃபேமிலி நீங்க 700 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. பிரசன்னா அண்ட் ஃபேமிலி நீங்களும் 700 பாயிண்ட்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சதீஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க 1000 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. இப்போதைக்கு நீங்க தான் லீடிங்ல இருக்கீங்க. ஓகே, லெட்ஸ் ப்ளே. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா?
3 ரவுண்டோட முடியல லீடிங் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சதீஷ் அண்ட் ஃபேமிலி தான் முதல்ல வந்து விளையாட போறாங்க. லெட்ஸ் வெல்கம் சதீஷ் அண்ட் ஃபேமிலி. சதீஷ் அண்ட் ஃபேமிலி ரெடியா இருக்கீங்களா? நிறைய திரைப்படங்கள்லாம் நீங்க பாப்பீங்களா? பாப்பேன். அப்ப கரெக்ட்டா சொல்லிடுவீங்க. ஓகே. சோ இது வந்து நடிச்சு காமிக்கிற உங்க கையில தான் இருக்கு, சரிங்களா? ஓகேவா? ஓகே சதீஷ், your time starts now. செம்ம என்னது இது? நீங்க இது பெரிய மருதா? சின்ன மருது பெரிய மருது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அவர் ஹீரோவோட ஆக்ஷன் என்ன காட்டுங்க, ஹீரோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. கரெக்ட் வாங்க. நான் சொல்லிட்டாரா? சின்ன தம்பியா? கரெக்ட். 25 செகண்ட் ஆயிருக்குது. சீக்கிரம் சதீஷ் Time போயிட்டு இருக்கு, சீக்கிரம். நீங்க 3 படம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஃபாஸ்டா தேடுங்க. come on சதீஷ். சூப்பர். வா அதடா. ஜூஸா? இளநீரா? வேற அந்த மாதிரி ஐட்டம்ஸ் சூப்பா? அது. டீயா? காஃபி? புரியுதா? வேற கரெக்ட். சொம்பா? சொம்பே கரெக்ட். பண்ணையாரு பத்மினியா? கிளாஸா? 1 நிமிஷம் 30 செகண்ட் ஆயிருக்கு. அடுத்த படம் போறீங்களா? டவுட்டா இருந்தா நெக்ஸ்ட் படம். சூப்பர். குருவி? கரெக்ட். நீங்க இன்னும் டைம் நிறைய இருக்கு, ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா கண்டுபிடிக்கணும். குருவியோட ஹீரோயின் யாருன்னு தெரியுமா? விஜய், த்ரிஷா. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சீக்கிரம் சதீஷ். இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. ப்ளீஸ் நடிச்சா போங்க. பேக் டு ஃபர்ஸ்ட் படம், செகண்ட் படம், முட்டை படம் கண்டுபிடிக்கலாம். அது எந்த ஊரு? அந்த எந்த ஊருக்கு ஃபேமஸ்? வேற ஏதாவது சொல்லு. அப்படியே சொல்லிட்டு இருந்தா ஹீரோ. பேசக்கூடாது. ஏதோ பண்ணுங்க. 20 செகண்ட். இப்படி ஜாரா? ஜார். புரியுது. சாப்பிடு. டைம் ஆப். 3 நிமிஷத்துக்குள்ள 2 படம் வந்து ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். இந்த ரவுண்ட் அடுத்தபடியா வந்து விளையாட போறாங்க பிரசன்னா அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் பிரசன்னா. பிரசன்னா ரெடியா இருக்கீங்களா? ஓகே பிரசன்னா அண்ட் ஃபேமிலி, your time starts now. என்னது வாய் அசைக்க கூடாது? செம சூப்பர். என்னது அது? என்ன பண்றாங்க? நீ முடிச்சா? கரெக்ட். சூப்பர் பிரசன்னா, வாங்க சீக்கிரம் பிரசன்னா, come on. ஐயோ சதற விடுறாரு பிரசன்னா. சீக்கிரம் கரெக்ட். நெக்ஸ்ட் படாடுங்க 2. வாய் அசைக்க கூடாது. யார் படம் அது? அந்த ஆக்டருக்கு ஒரு ஃபேமஸ் ஸ்டெப் இருக்குது, அது போட்டுக்க. வாய் அசைக்க கூடாதுன்னா பேசுறீங்க. விஜயா? இல்ல கண்டுபிடிச்ச மாதிரி தான். நாராயணா உன் கடன் வந்துடும். படம் என்ன ஆக்ஷன்? ஹீரோ யாரு? வாய் அசைக்க கூடாது. வாயில திறமக்கால அள்ளி போட்டுருவோம். அப்புறம் வேற படம் போறீங்களா? நெக்ஸ்ட் படம் எடுங்க. பறவை? வாய் அசைக்க கூடாது. பறவை சம்பந்தமான படம் பேர் சொல்லினே வாங்க, என்ன மாட்டோம். இன்னும் 40 செகண்ட்ஸ் இருக்கு. ஒரு படம் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாய் அசைக்க கூடாது, பேசக்கூடாது. நீங்க இன்னும் பண்ணலாம். என்ன நடிச்சுக்காங்க? வேற பறவை சம்பந்தமான விஜய் சேதுபதி நடிச்சதா? விஜய் சேதுபதிக்கும் பறவைக்கும் என்ன சம்பந்தம்? சிக்கன் 65, தந்தூரி மசாலா. உங்களுக்கு தெரிஞ்ச பறவை பேர் சொல்லுங்க. சண்டை கோழியா? ஹீரோ யாரு? இன்னும் 20 செகண்ட் தான் இருக்குது. ஒரு படம் தான் முடிச்சிருக்கீங்க. சீக்கிரம் ஃபாஸ்ட். பறவையா? பறவை காய்ச்சல். சொல்லக்கூடாது. ஒரு படம் பேர் சொல்லணும். இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. 6 5 4 3 2 1. வாங்க. என்னாச்சு பிரசன்னா? ஃபர்ஸ்ட் வந்து அசுர வேகத்துல நீங்க கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தபடியா கண்டுபிடிக்க முடியல. ரெண்டாவது படம் என்னன்னு பாத்தீங்கன்னா துளுவதோ இளமை. இன்னொரு படம் மைனா. ஆனா நீங்க க்ளூ கூட இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். ஓகே ப்ளீஸ் டேக் யுவர் பொசிஷன்.
ஸோ இந்த விளையாட்டை கடைசியா விளையாட போறது திரு மௌலி அவர்கள் ஃபேமிலி. மௌலி, நீங்க இந்த ரவுண்ட்ல வந்து 2 படம் கண்டுபிடிச்சாலே நீங்க செகண்ட் பிரைஸ் அடிச்சுட்டு போயிடுவீங்க. லெட்ஸ் வெல்கம் மௌலி அண்ட் ஃபேமிலி. மௌலி, ரெடியா இருக்கீங்களா? And your time starts now. வாய செய்யக்கூடாது. விஜய் விஜய் மெமரி. செம்ம சூப்பர் க்ளூ. நினைத்து சூப்பர் வா சூப்பர் எக்ஸலன்ட். நினைத்தேன் வந்தாய். போங்க செம்ம அட்டகாசமான க்ளூங்க. மௌலி கரெக்டா க்ளூ குத்துறாங்க. இப்போ உங்க வேலை. ஃபாஸ்ட்கா பின்ன ஃபாஸ்ட்கா చేయండి. ஓகே குட். அடுத்த படம் எடுக்கலாம். செம்ம இது யாரு? சிவகார்த்திகேயன். சூப்பர் போலீஸ். சூப்பர் காக்கி சட்டை. சூப்பர். கம் ஆன். ரெண்டாவது படத்தையும் 1 கண்டுபிடிச்சீங்க. நிமிஷம் 30 செகண்ட் ஆயிருக்கு மௌலி. உங்களுக்கு இன்னும் 1.5 நிமிஷம் இருக்கு. நீங்க 3 படத்தை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சீக்கிரம் எடுங்க. களத்துல இறங்கி பணியாற்றுகிறீர்கள். ஓகே அடுத்த படம் எடுங்க. சூப்பர். டைம் செம நேரம். சூப்பர். கம் ஆன். நேரத்தோட ஹீரோயின் யாருன்னு தெரியுமா? நிவின் பால் நஸ்ரியா. ஹீரோ கடிச்சிட்டாரு, இன்னும் ஹீரோயின் கிடைக்கல. ஹீரோயின் உங்க கையில எப்பவுமே சிக்க மாட்டாங்களா? சிக்கிடுவாங்களா சிக்க மாட்டாங்களா மௌலி? சிக்கிடுவாங்க. இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கு. 3 படம் நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா. சீக்கிரம். So மௌலி அண்ட் ஃபேமிலி, நீங்க 2 நிமிஷம் 35 செகண்ட்ல 3 படத்தையுமே கண்டுபிடிச்சிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன். ஆனா பெரிய விஷயங்க. செம்மையான க்ளூ கொடுத்தீங்க. எப்படி ஹோம்வொர்க்லாம் பண்ணிட்டு வந்தீங்களா? பண்ணிட்டு வந்தோம். அது நல்லா தெரியுது ஆக்சுவலா. நல்ல க்ளூ. நீங்க வந்து நல்லா பண்ணீங்க. ப்ளீஸ் டேக் யுவர் பொசிஷன். எவ்வளவு பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். மௌலி அண்ட் ஃபேமிலி, நீங்க 600 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. பிரசன்னா அண்ட் ஃபேமிலி, நீங்க 200 மார்க் வாங்கியிருக்கீங்க. சதீஷ் அண்ட் ஃபேமிலி, நீங்க 400 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஸோ இது இந்த ரவுண்டுக்கான ஸ்கோர்ஸ் தான். மொத்தம் 4 ரவுண்டும் சேர்த்து யார் என்னென்ன மார்க் வாங்கிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா வின்னர் யாருன்னு தெரிஞ்சிரும். மௌலி அண்ட் ஃபேமிலி, நீங்க 1300 மார்க் வாங்கியிருக்கீங்க. பிரசன்னா அண்ட் ஃபேமிலி, நீங்க 900 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. சதீஷ் அண்ட் ஃபேமிலி, நீங்க 1400 மார்க் வாங்கிருக்கீங்க. இந்த எபிசோடோட வின்னரும் நீங்க தான். ப்ளீஸ் கம். சதீஷ் அண்ட் ஃபேமிலி, நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. மேட்ரிமோனி போட்டோகிராஃபி வழங்கும் 10,000 வர்த் எஸ் வாங்கிக்கங்க. 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாங்க. கஷ்டப்பட்டு விளையாடுனீங்க as a family. எப்படி இருந்தது இங்க வந்து விளையாடுனது? ரொம்ப போரா இருந்தா? இல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. புதுசு எனக்கு ஆக்சுவலா இது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. சோ வரும்போது கொஞ்சம் அப்படி டென்ஷன்லாம் இருந்தது. ஆனா போகும்போது ஃப்ரீ ஆயிடுச்சு. இல்ல ஃப்ரீயா. மிஸ்டர் சதீஷ், really we enjoyed a lot. thank you. Thank you so அம்மா much. அழகு தேவதையே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க ஜி ஃபேமிலியோட நீங்க இணைந்ததுக்கு. thank you so much. Take your position. சோ இன்றைய எபிசோடோட ரன்னர் திரு மௌலி அவர்கள் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம். வாங்க மௌலி. மௌலி அண்ட் ஃபேமிலி, நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. மேட்ரிமோனி போட்டோகிராஃபி வழங்கும் 5000 வர்த் gift. எல்லாம் 3 பேர் சேர்ந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நீங்க உங்க ஃபீலிங் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம். ஆக்சுவலாக நாங்கள் ரெகுலராக பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம் பற்றி ஐடியா இல்லாத மாதிரி பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ சான்ஸ் வந்தது, வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ எங்கள் ஒய்ஃபும் எங்கள் அம்மாவும் ரொம்ப க்ளோஸ். ஸோ அவங்க ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக ப்ரைஸ் தெரிஞ்சுது. நீங்க வந்து உங்க விளையாட்டு திறமையிலே வந்து நீங்க ரெகுலரா பாப்பீங்க, நல்ல ஹோம் ஒர்க் பண்ணிருப்பீங்க அப்படின்னு தெரியுது. அண்ட் மிஸ்ஸஸ் மௌலி, எனக்கு எங்க மாமியார் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக தான் நான் மெயினா இந்த பிளேஸ். நாங்க ரெண்டே எங்க ஒய்ஃபோட அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல. எங்க அம்மாக்காக மட்டும் தான் இந்த ஷோக்கே நான் வந்து அவங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து. அந்த தெய்வத்துக்கிட்ட கேளு, நம்ம தாய் கிட்ட கேளு.
எதை பார்த்து எங்க ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருந்து உங்களுக்கு? இந்த ப்ரோக்ராம் நல்லா பார்ப்பேன் நான். நல்லா பிடிக்கும் இது இன்ட்ரெஸ்ட். தேங்க் யூ so much. உங்க இடத்துக்கு நீங்க போகலாம். பிரசன்னா அண்ட் ஃபேமிலி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. பார்ட்டிசிபேட் பண்றது இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இந்த மாதிரி வந்தது எங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. நல்லா விளையாடுனீங்க. அண்ட் மிஸ்ஸஸ் பிரசன்னா ஜாலியா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு இல்லையா? தேங்க் யூ so much. அதே சந்தோஷத்தோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிப்போம். நாங்க நல்ல மியூசிக் போடுவோம். 9 பேரும் அப்படியே வந்து அழகா ஒரு டான்ஸ் ஆடிட்டு டாடா பை பை சொல்லலாம். எல்லாம் வாங்க. உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு அத்தாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு எல்லாமே இனிமேல் நல்லாதான் நடக்கும் பட்டாசு சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும் அத்தாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு. ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சி அத்தாரு உத்தார பத்தா இதே மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் எபிசோட்ல சந்திக்கிறோம். Until that bye from Chittu and Kamal. Mamiya.